பாதம், குட்டி குட்டி சின்ன சின்ன குழந்தைகள் பாதம், பெரியவங்க பாதம் எல்லாம் அந்த மலையிலேயே அமைஞ்சபடியே இருக்கு. அது தாண்டி நாங்க கீழே வரும்போதுதான் அவங்களோட அந்த நாகர்களுடைய அவங்களுடைய பண்டைய கால நாகர் வழி வழியா வந்தவங்க தான் 60 அடி நாகத்தை வந்து அங்க பூஜை செய்கிறாங்க. வந்து என்னன்னு சொன்னா, இது சேலம் இருக்குல்ல, சேலத்துல இருந்துதான் அர்த்தநாரீஸ்வரரா சிவன் வந்து உமையம்மைக்கு தன்னுடைய பாகம் கொடுத்த இடம் தான் அது. அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வெளியில வந்து நடந்து போகும்போது எனக்கு காலில் ஏதோ இப்படி ஊறுற மாதிரி இருந்தது. நாகத்தை அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சிவனை வச்சுதான் நாங்க நாகதோஷம் செய்யப்படுது. நான் ஒரு அம்மன் கோயிலில் நாகபூசணி அம்மன் கோயிலில் தான் தொண்டராக இருந்து நாங்கள் எல்லாமே அந்த தெய்வத்துக்குரிய எல்லாமே செய்வோம். அதுலேருந்து அப்படியே அங்கேருந்து ஆரம்பித்தது என்னுடைய ஆன்மீக பயணம் வந்து அப்படியே ஆரம்பித்து எப்படி சிவனை நோக்கினே எனக்கு தெரியல. வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். ஆன்மீக பணியில் நிறைய விஷயங்கள் விளக்கு கடை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு. அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தேவகி அப்படிங்கிற ஒரு அம்மா. இவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம்மா. நமசிவாய். வணக்கம். பரமேஸ்வரா போற்றி, எல்லாம் வெல்ல இறைவா போற்றி, நாடிய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு முறைவா போற்றி, இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க்கை என்ன பரமேஸ்வரா பரம்பொருளே சரணம் சரணம் சிவா. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து நிறையா தடவை நம்மளுடைய விளக்கு கடைக்கு தொடர்ந்து வருவாங்க. அவங்க இந்தியாவுக்கு பயணப்படுறதே 12 ஜோதிர்லிங்கம் தரிசனம், அந்த மாதிரி நார்த்தில் இருக்கக்கூடிய நிறைய சிவஸ்தலங்களுக்கு அவங்க வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் போகும்போதெல்லாம் வந்து நம்ம வாராகி அம்பாளுக்கு ஒரு மாலை சாத்திட்டு வேண்டிட்டு இங்கேருந்து தான் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி திரும்ப வந்த உடனேயும் அம்மா கிட்ட நான் வந்துட்டேன் பத்திரமா, நான் என் ஊருக்கு போகிறேன்னு வந்து இங்கே சொல்லிட்டு போவாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு ஏன் வந்தது, இங்கே வரக்கூடிய அந்த அனுபவம் எப்படி இருக்குது, அவங்க போயிட்டு வந்த கோவில்களில் உள்ள வித்தியாசமான அனுபவங்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் அவங்கக்கிட்ட பேச இருக்கிறோம். ஒரு பெரிய சிவனடியார், அதுவும் இப்போ வந்து சிவராத்திரி வேளையில் ஒரு சிவனடியாரை தரிசிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அந்த வகையில் தேவகி அம்மாவை நம்ம வணங்கி வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்னைக்கு கூட ஒரு ஆன்மீக சுற்றுலா முடிச்சுட்டு நாளைக்கு பிரான்ஸுக்கு கிளம்புறீங்க. அதுக்கு முன்னாடி அம்பாவை பார்த்துட்டு போனோன்னு வந்தீங்களா? இல்ல இன்னைக்கு தான் எனக்கு இன்னைக்கு திரும்ப வந்திருக்கீங்க. திரும்ப வந்திருக்கிறேன். ஓகே ஓகே. சொன்னா நான் நாளைக்கு திருப்பி இந்த முத்திநாத் பயணம். ஓகே ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி வந்திருந்தது 12 ஜோதிர்லிங்கத்துக்காக வந்தீங்களா? வந்து 12 ஜோதிர்லிங்கம். அதே போல இந்த தை மாதம் வந்தது வந்து நான் வந்து நாகமலை பக்கம், இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மலையில இருக்கிற கோயில்கள் நாகமலை, திருவனந்தபுரம் அந்த பக்கங்களுக்கு ஓகே பார்த்துட்டு வந்தது. ஓகே. நாகமலை அப்படிங்கிறது எந்த ஊர்ல இருக்குமா? ஏன்னா அது வந்து என்னன்னு சொன்னா, இது சேலம் இருக்குல்ல, சேலத்துல இருந்துதான் அங்கால போறது. அதுல வந்து அர்த்தநாரீஸ்வரரா சிவன் வந்து உமையம்மைக்கு தன்னுடைய பாகம் கொடுத்த இடம் தான் அது. அதுக்கு கீழே தான் அந்த நாகமலை இருக்கு. ஓகே. அது பெரிய ஒரு மலை. அந்த மலையில எனக்கு முதல் தெரியாது அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கையில அங்க அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வெளியில வந்து நடந்து போகும்போது எனக்கு காலில் ஏதோ இப்படி ஊறுற மாதிரி இருந்தது. இன்னும் ஊறுது, ஏதோ ஒரு பாம்பு ஒரு போற பாண்டிகிற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்படி என்று பார்த்துட்டு தூக்குறேன், ஒரு நாகத்துக்கு மேல என்னுடைய கால் இருக்குது. அந்த மலை ஃபுல்ல நாகம் வந்து படையெடுக்கிற மாதிரி, படையெடுத்து அப்படியே சிவனிட்ட போற மாதிரி அப்படி இருக்கு. நிறைய 5 தலையில ராகு கேது பிணைஞ்சது, சிறு பாதம், குட்டி குட்டி சின்ன சின்ன குழந்தைகள் பாதம், பெரியவங்க பாதம் எல்லாம் அந்த மலையிலேயே அமைஞ்சபடியே இருக்கு. அதுல அது தாண்டி நாங்க கீழே வரும்போதுதான் அவங்களோட அந்த நாகர்களுடைய அவங்களுடைய பண்டைய காலாக்கள் நாகர் வழி வழியா வந்தவங்க தான் 60 அடி நாகத்தை வந்து அங்க பூஜை செய்கிறாங்க. அது கூட நான் அவகிட்ட கொஞ்சம் பேசி தெரிஞ்சு கொண்டது. அந்த பூசையில வந்து நிறைய நாகதோஷங்கள், நாகத்தை அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து சிவனை வச்சுதான் நாங்க நாகதோஷம் செய்யப்படுது.
சிவனை வச்சு உருத்ராட்சம் வச்சு அதே போல் நாகக்கல்லு வச்சு அவங்களை இருத்தி அதுக்குரிய பெரிய பூசையெல்லாம் செய்து அங்கே செய்கிறாங்க. பெரிய ஒரு கல்லால் ஒரு கல்லிலே ஆன பெரிய நந்தியும் அங்கே இருக்குது. கொஞ்சம் மேலே ஏறி போகணும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் ஒரு பொக்கிஷங்கள் இருக்குன்றது என்னை பார்க்க நாங்கள் அங்கால போனோம்தான் வடநாட்டு பக்கம் போனாலும், ஆனால் இங்கே நிறைய பொக்கிஷங்கள் தானா தோன்றின இடங்கள் நிறைய இருக்கு. அது இறங்கி போய் பார்க்கணும். பார்த்தோம், நிறைய நல்லா இருந்தது அந்த இடத்துல வந்து பெரிய 60 அடி நாகம். பெரிய விஷயம். நான் புது விஷயமா கேள்விப்படுறேன் நாகமலை அப்படின்றது. உங்களோட நேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது யாழ்ப்பாணம்னு நினைக்கிறேன்ல? ஸ்ரீலங்கா, யாழ்ப்பாணம். இலங்கையில யாழ்ப்பாணம், அச்சுவேலியில பிறந்த அச்சுவேலியில. ஓகே. எப்போ நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கம்மா? நான் வந்து 2011 நாங்க வந்து என்னுடைய மறைவா ஹஸ்பண்ட் வந்து முதலே வந்துட்டாரு. அவர் வந்து இப்ப கனவரிசம் அவர் ஸ்பான்சர் மூலமா தான் நாங்க எங்க பிள்ளைகளோட வந்தேன். அங்கதான் குழந்தைங்க எல்லாம் சின்ன ஆக்களா கொண்டு வந்தேன். இல்லைங்க, அவங்க எல்லாம் வளர்ந்துட்டு எல்லாம் பெரிய பெரிய இதுல இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அங்க இருந்து வந்ததுல இருந்தே எனக்கு ஸ்ரீலங்காவிலேயே நாங்க வந்து கோயில் ஆசார விதி என்ன, நாங்க ஆசார விதிப்படிதான் எல்லாமே செய்யறது. அதே போல நான் பிரான்ஸுக்கும் வந்து நான் ஒரு அம்மன் கோயில்ல, நாகபூசணி அம்மன் கோயில்ல தான் தொண்டராயிருந்து நாங்க எல்லாமே அந்த தெய்வத்துக்குரியது எல்லாமே செய்வோம். அதுலேருந்து அப்படியே அங்கிருந்து ஆரம்பிச்சது என்னுடைய ஆன்மீக பயணம் வந்து அப்படியே ஆரம்பிச்சு எப்படி சிவனை நோக்கினே எனக்கு தெரியல. நான் 5 வருஷத்துக்கு முன்னே காசிக்கு போனேன். அந்த காசி தான் என்னோட முதல் இதா இருந்தது. அந்த காசியில இருந்து அப்படியே மாறிச்சு என்னோட இது. தெய்வம் அம்மாவும் இருக்கா, தந்தையும் இருக்கார். அப்படியே மாறி 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 அப்படி எதிர்பார்க்காத தரிசனங்கள், எதிர்பார்க்காத பயணங்கள் எனக்கு நான் நினைக்காமலே எனக்கு வந்துச்சு. நான் பார்க்கணும், நான் வரவேணும், ஒவ்வொரு வருடமும் நான் வர வேணும். அப்பா உங்களை நான் பார்க்கணும், எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் உங்களை தரிசிக்க வேணும். அதே நேரம் அந்த காசிக்கு போய் அந்த 5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து அதுக்கு முன்னுக்கு நான் இங்க வந்தேன். இவட்ட வந்துட்டு வரும்போது நான் இவ இருப்பான எதிர்பார்க்கல. வந்தோன்னு எனக்குள்ள ஒரு வித்தியாசமா இருந்தது. இன்னும் இப்படி இருக்கு விளக்கு கடைன்னு சொல்லிச்சுன்னா, ஆனா இவ இருக்கிறாவையாண்டது அங்க ஆரம்பிச்சது எனக்கு. எப்பவுமே பயணம் தொடங்கினா நான் இந்த தமிழ்நாடு வந்தேன்னா இங்க வரும்போது இவ விட்ட வந்து விடையெடுத்து அங்க போய் தரிசிச்சு அவட்ட வந்தே நான் வந்துட்டேன். அம்மா உன் பாதத்துக்கு வந்தேன், என்னை வழி அனுப்பி வச்ச நல்ல தரிசனங்கள் நிறைவா எனக்கு தான் தொடும்பாக்கியம் தாண்டு. அதே மாதிரி சில இடங்கள்ல தொடும்பாக்கியம் தந்தா, சில இடங்கள் வந்து தொட முடியாத இடங்களும் சிவன் இருந்தது. அந்த பயணத்துலதான் முக்கியமானது என்னுடைய 12 ஜோதிலிங்கம். எதிர்பார்க்காமல் எனக்கு அமைஞ்ச ஒரு புண்ணியமான ஆன்மீக யாத்திரை. அது போய் வருவனா என்னன்னு தெரியாத இருந்தது. ஆனா போனோம். ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சோம். இங்க வந்து இவ விட கேட்டு அப்படியே வெளிக்கிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து நானும் மாயாமாண்டு, அவங்க மலேசியால இருக்கிறாங்க, அவங்க மூலமா தான் எடுத்தது. அவங்க மூலமா சேர்ந்து வெளிக்கிட்டோம். ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்ச பயணம் அந்த 12 ஜோதிலிங்கமும் அப்படியே தரிசிச்சு ஸ்ரீசைலத்துல இருந்து அப்படியே தரிசிச்சு வந்து கடைசியா போனதான் எங்களோட தலைவர் கேதார்நாத். அது எதிர்பார்க்காமல் உள்ள போனோம். அது என்ன எப்படி போனோன்னு எனக்கு இருந்தது. எனக்கு அந்த பாதையில் அதில் இறங்கிட்டோம். ஆனால் அங்கே சூழல் வேற மாதிரி, மூச்சு பிரச்சனை நிறைய இருக்கு. ஹெலிகாப்டர்ல தான் போனது, அது உலங்கு வானூர்திலாம் போனது. ஆனா என்றாலும் அங்க நாங்கள் மற்றவைக்கு ஓகேயா இருக்கும். ஆனா எங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டுல இருந்து வரபடியா கொஞ்சம் சுவாச பிரச்சனையோ கிளைமேட் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இது வித்தியாசமா இருந்தது. அது சொல்ல முடியாது, வார்த்தைகள்ல சொல்லல. அது இதுதான் அனுபவம் சொல்றது. அனுபவிக்கும் போது தெரியும் இப்படித்தான் பயணம் மேற்கொள்றாங்களாண்டு. அது எந்த நேரம் எதுவும் நடக்கலாம். அப்படியே நடந்து அந்த இடம் போனோம். அங்க போது மாதாஜி அண்டு ஒரு பெரிய ஒரு குரு வந்து உள்ள இருக்கிறவர். நான் கீழே இருந்து சொல்லிட்டு போனான், நான் அவரை பார்க்கணும், நான் அவரை தொடணும். கேதார்நாத் அவரை பார்க்கணும், தொடணும், இந்த கையால் அபிஷேகம் செய்யும் பாக்கியம் தரவணும். அப்போ எங்களுக்கு ஹெலிகாப்டர் வந்து சப்பர் வந்து கிடைக்கல. அப்போ எனக்கு சொன்னாங்க, அம்மா நீங்க வராகி அம்மா நீங்க ரெவன்ட்ட கேளுங்க, எங்களுக்கு கிடைக்கணும். அதே போல நான் ஒரு இடத்த ஓடிப்படப்புன்னு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க, வராகி அம்மா இது என்னது, நான் உன்னை பார்க்கணும், சிவனை நான் பார்க்கணும்.
அவரை நான் தொடணும். நான் இங்கேயோ இத்தனையும் மயிலுக்கு அப்பால வந்திருக்கிறேன். இன்னும் எனக்கு இந்த பாக்கியம் அப்புறம் கிடைக்குமாட்டது எனக்கு தெரியாது. இந்த முறை எனக்கு தான் உனக்கு என்னால அவ்வளவு நான் நன்றி உனக்கு. ஹெலிகாப்டர் ஓகே ஆயிட்டு, சப்பர் ஓகே ஆயிட்டு, கெதியாவா உடனே போயினோம். இறங்கும்போது கொஞ்சம் சுவாசங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்தா எனக்கு எல்லாம் வந்துட்டு. அப்ப நான் என்னன்னு சொல்றது, பரமேஸ்வரா நான் நம்பி வந்துட்டேன், என்னால மூச்செடுக்க முடியல, உங்களை நான் பார்க்கணும். நான் பிள்ளைகளை விட்டுட்டு தான் வந்தேன்னா, நான் உங்களை பார்க்கணும், நான் திரும்பி நான் பிள்ளைகள்கிட்ட நான் போய் சேருவோணும். இந்த தாயோட விட கட்டினாண்டு. ஆனால் எப்படி வந்தாலும் ஒரு ஒரு ருத்ராட்சம் உண்டு எனக்கு கிடைச்சிது. அந்த அந்த இதுல இருந்து எனக்கு அப்படியே அந்த என்னன்னு சொல்றது, ஓ நம்ம சிவாய், ஓ நம்ம சிவாய் சொல்லியே அதில் இருக்கும்போது நான் கீழே சொல்லிட்டு போனேன். அடிவாரத்தில் சொன்னா நான் அவரை பார்க்கணும். அது என்னமோ தெரியல. அவர் என்னுடைய போட்டோ எடுத்து அனுப்பி நான் என்னோட தெரியல விட்டு சொன்ன ஒரு பெரியவர் வந்தார் வெளியில. அவர் வந்து தேவகி மாதாஜி என்று நான் கூப்பிடுறாங்க. எனக்கு அது என்னத்தான் எனக்கு தெரியல. மாதாஜி என்றது அந்த பட்டம் வந்து கிடைக்கிறது பெரிய ஒரு இது. மாதாஜி என்ற இந்த தோல்ல வந்து பிடிக்குமா தெரியும், அது என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறோம். அதுக்குள்ளே எனக்கு என்ன அங்க இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு ஆள் வந்து இந்த கையை பிடிச்சி அம்மா வாங்கம்மான்றதுல எல்லாரும் முன்னாலே லைட்டாங்க மலையோட சேர்ந்து பனி பொழிக்குது. அப்படியே என்னை உள்ள கூட்டிக்கொண்டு விடாங்க. எனக்கு பாதம் தொடும்போது எனக்கு காலையெல்லாம் நடுங்குது. ஒரு எனர்ஜிக் மாதிரி, காந்த சக்தி மாதிரி அப்படி இறுக்கி பிடிச்சு அவர்கிட்ட நான் போறேன். அப்புறம் கண்ணால எனக்கு என்ன அறியாமலே கண்ணீர் வருகுது. நான் உங்களை உள்ள வரப்போறேன், பாதம் மிரிக்க போறேன். அப்படி மிரிச்சு நான் உள்ள போகும்போதும் நந்தியை பார்த்துட்டு இருக்க நான் சரி உள்ள போயெல்லாம் சுத்தித்தான் வேற ஒண்ணு மட்டும் பார்க்க என்ன உள்ளுக்கு இருந்து கையொண்டு வந்து என்ன உள்ள கூப்பிடினோம், மாதாஜி வாங்கண்டு. அப்ப போலீஸ் சொன்னாங்க, தடுக்கும்போது இல்ல அவங்க வர வேணுவீங்கன்னு அவங்க ஹிந்தியில சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் உள்ள போனா என் கையில ஒரு கலசத்துல பால் அபிஷேக பொருட்கள் தந்தாங்க. என்னை உள்ள கூட்டிக்கிட்டு மாதாஜி நீங்க இருங்கன்னு என்ன உட்கார வச்சு அவருக்கு என் கையால் அபிஷேகம் பண்ணி வில்வம் போட்டு எனக்கு முடியல, தாங்க முடியல, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவரை அப்படியே அணைச்சு வச்சு எனக்கு அந்த கண்ணால கண்ணீர் ஓடுது. என்ன இப்படி ஒரு சந்தர்ப்பம் அவரை தொடும் பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல. பட்டி பிடிச்சு அழுதுட்டு அப்ப சொன்னாங்க, அப்ப இருக்கட்டும். நான் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அதுல உள்ள இருந்துட்டேன். உள்ளே 20 நிமிஷம் இருந்து அவரை வேண்டிட்டு அதுக்கு பிறகுதான் நான் வந்து சுத்தி வெளியில வந்துருக்கு. அவ்வளவு ஒரு நிறைவு. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு மூச்சு வந்தது, நான் எப்படி வந்துறேங்கிறான்னு எனக்கே தெரியாது. அவ்வளவு தூரம் எனக்கு விஷயம். நீங்க வந்து நாங்களே நேரடியா நின்று பாக்குற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஊர் வந்து இலங்கை தான் இல்லையா? நீங்க நாகபூஷணி பத்தி எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. நாகபூஷணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, அந்த நாகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமே இங்க நடந்தது. அந்த நாகபூஷணி அம்பாள் பத்தி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த நாகபூஷணி அம்மன் கோவில், அதுக்கும் உங்களுடைய அந்த அம்பாள் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி, அந்த அம்பாள் யாரு அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க. அதோட ஆழமான இது எங்களுக்கு தெரியாட்டியும், ஆனா அது நாகர்கள் கூடுதலா அந்த இலங்கை பூமியில வந்து நாகர்கள் ஆண்டதுதான். அது அந்த இடப்பகுதியே நாகர்கள் ஆண்டதுதான். அது வம்சாவளியா வந்தது. நாகர்கள் ஆண்ட இடத்துல அந்த நாகபூசணியோட கண்டிப்பா அங்கேயும் ஒரு அம்மனோட பாகம் ஒன்று விழுந்த இடமும் அங்க இருக்குது. அந்த நாகர்கள் வந்து ஆண்ட இடத்துல அந்த நாகபூசணியோட வரலாறு வந்து மிகப்பெரிய, அது ஆழமா பார்க்க போனா அது எனக்கு உண்மையில அது தெரியாது. ஆனா சக்தி வந்து அவனோட எல்லைக்குள்ள போனாலே அது ஒரு வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான இது. ஆனா அது அந்த இடத்துல அந்த காலங்கள் எங்கட பாட்டியாக்கள் சொல்லுவாங்க, நாகர்கள் ஆண்டதும், நாகர்கள் அந்த அம்மனை நாகபூசணியாக வழிபட்டதும், நாகங்கள் வந்து அந்த தீவில இருந்து நாகம் படையெடுத்து அம்மனை நாக சதுர்த்தி, நாக பஞ்சமியில வந்து அங்க பூஜைகள் செய்யப்பட்டதாகவும், அந்த ஓலைச்சுவடிகள் அந்த நிறங்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அது இப்ப அது இல்லை, இருந்ததாகவும் அது வழிபட்டு. அதே போல அதுக்கு சமனான ஒன்று நாகர்கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் அங்கால புரிம்பா இருக்கு. அங்க வந்து
கண்டிப்பா அந்த இடத்துல யாராலையும் நெருங்க முடியாதுடா. அது உண்மையா இருக்கிறவங்களா இல்ல உண்மையா வழிபடுறவங்களா அந்த இடத்துக்கு போக முடியும். அங்க நாகர்கோயில்ன்னு சொல்லி ஒரு கோயிலும் இருக்கு. அது வந்து வடமராட்சி பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போறது. ஸ்ரீலங்காவிலையும் நாகர்கோவில்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடம் வந்து நாகம் அங்க அந்த இப்ப நாகங்கள் வந்து உலாவின இடம், நாகர்கள் பூஜித்த இடமும் அங்கதான். நாகரை வச்சு பூஜித்த இடம். நயினை நாகபூசணி வந்து கடல் தாண்டி அந்த வெளியில தீவு போய் பகுதியில பார்க்கலாம். இருக்கிறான். ஆனா இது வந்து உள்ள இருக்கு. நீங்க அதுவும் சொல்றத பார்த்தா அற்புதமானது. இது ஆண் தெய்வம், அது பெண் தெய்வமா இருக்கு. இருக்கு. அங்கிருந்து தீவுகள்ல இருந்து கூட அந்த காலங்கள்ல சொல்லுவாங்க. நாங்க குழந்தையில இருக்கும்போது எங்களோட மூதாதையர் சொல்லுவினம். அங்க வந்து நாகர்கள் வந்து நாக சதுர்த்தியல்ல வந்து அங்க பூஜைகள் செய்யப்படும். அந்த நேரங்கள்ல ஆலயங்கள் மூடப்படும். முந்தின முந்தின இவங்கெல்லாம் இப்ப இல்லாம அவங்களோட இதுகள்ல தெரியாம போயிட்டுது. தெரிஞ்சிருந்தா நிறைய அற்புதமான இடம் அந்த இடத்துல. நாகபூஷணி கோவில்ல எப்பெல்லாம் திருவிழா நடக்குதுமா? அது இப்ப 7ஆம் மாசத்துல இருந்து ஆரம்பிப்பேன். 7ஆம் மாசத்துல இருந்து 15 நாள் திருவிழாக்கள் நடக்கும். எவ்வளவோ பேர் இன மொழி பேதம் இல்ல. இன மொழி பேதம் இல்லாமல் வழிபடுற ஒரு ஆலயம், ஒரு பெண் தெய்வமா அவ அங்க இருக்கிறா. அங்க இருந்து காட்சி ஒரு தீவையோ அரசாட்சி செய்யற ஒரு தாயா அங்க இருக்கிறா. அந்த இடத்துல நாகங்களும் வந்து வழிபடுற இருக்கு. ஆனா அந்த இடத்துல நாகதோஷங்களோ நிறைய தோஷங்கள் இருக்கிற வந்து அந்த இடத்துல போய் கும்பிடுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவா. அப்படி ஒரு சக்தியை எங்களால வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த ஆலயத்துல போய் அந்த கடல் கடந்து அதுல மிதிக்கும் போது, அந்த பாதம் படும்போது அதுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. அது எங்களை அறியாமல் வரும் அந்த உணர்வு. ஸ்ரீலங்கன் அத்தனை பேருக்கும், அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் உலகம் எல்லாம் சிதறி இருந்தா கூட நிறைய பேர் இந்த திருவிழாவுக்காக வருவாங்க. கனடால இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்திருந்தாலும் இந்த திருவிழாவை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒரு நாட்டுல பிறந்து ஒரு நாட்டுல இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்து இங்க உள்ள இந்த புனித தலங்களை நீங்க தரிசிக்கிறதா இருக்கட்டும், நீங்க உணர்றதா இருக்கட்டும், எங்களுக்குமே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் நீங்க இங்க வந்து இந்த அம்பாளை கும்பிட்டுட்டு போகும்போது அவ்வளவு சந்தோஷம். உங்களுடைய இந்த முக்திநாத் ஸ்தலம் பயணம் வந்து நல்லபடியா நடக்கணும். உங்களோட அந்த பயணம் சீரும் சிறப்புமா இருக்க அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரமா கிடைக்க நாங்களுமே அம்பாளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பா. அங்க போனா முக்தி அடையத்தான் நாங்க போறது. அதனால எனக்கு இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு வரம் கிடைச்சது எல்லாம் வல்ல இறைவன் அந்த பரமேஸ்வரனுக்கும் இந்த ஆளுமே என் தாய் வாராய்க்கும் சம்பந்தமான. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களை கேட்கணும்னு தோணுது. என்னன்னா, உங்களுக்கு எத்தனை பசங்க? இப்படி நீங்க வெளியூருக்கு தனியா வந்து சுத்திடுறீங்க, அதுவும் நார்த்துக்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஹிந்தியும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி எப்படி உங்க வீட்டில் அனுப்புறாங்க? உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க? எனக்கு 3 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பெண் குழந்தை. அவங்க தங்கிடத்த அந்த நாட்டிலேயே படிச்சு அவங்களோட பெரிய பெரிய இதுகளில் அதில் அவங்க எல்லாம் இதுன்றாங்க. அதை நான் வந்து பெருசா அதை வெளியில தெரியப்படுத்துறதில்ல. அவங்க அந்த எய்ம் அடைஞ்சதும் சரிப்பா இப்படித்தான் நடந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அம்மா ஆசைப்படுறா, அம்மாண்ட பயணம் ஆன்மீக பயணம் இருக்கு, அம்மா ஆசைப்படுறா. அப்ப போகட்டும் அவங்களே முடிவெடுப்பா. நான் போறேன்னு சொன்னா உங்களால முடியுமா, போயிட்டு வாங்க என்று அவங்க நம்புறாங்க. அம்மா தெய்வம் தனியா வர முடியும். இல்ல, எனக்கு வந்து வழி நடத்த யாராவது ஒரு ஆளை கிடைச்சிருது. நான் தனியத்தான் வலிக்கிடுவேன். ஆனா இங்க இருந்து வந்தா யாராவது ஒருத்தர் ஒரு சிவபக்தியும் அம்மன் பக்தியும் இல்ல எங்களுக்கு சுந்தரி அம்மான்னு சொல்லி இருக்கிறாங்க, மலேசியால இருக்கிறாங்க, அவங்க மூலமாவோ ஏதோ ஆரோ ஒரு மூலமா என்னை நடத்தி என்னை கூட்டி கொண்டு போறாங்க. இந்த முறை கூட அவங்களோட தான் நான் போறேன். அவங்களோட வந்து இந்த பையனை நான் எதிர்பார்க்கல, திடீரென்று எதிர்பார்த்து உடனே. ஏன்னா நீங்க இப்பதான் வந்துட்டு போனீங்க, எனக்குமே ஞாபகம் இருக்கு. திரும்ப நான் இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க இந்த சுற்றுலா பயணம் ஏதோ முடிச்சுட்டு வந்திருக்காங்களாக்குன்னு பார்த்தா நீங்க திரும்ப போறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றதே புது தகவலா தான் இருந்தது. இந்த பயணம் வந்து நான் வந்து இப்படியான புண்ணியதங்க சொல்ல மாட்டேன்.
ஆனா போயிட்டு வரும்போது இவட்டே ரகசியமா கதைச்சிட்டு அவன்ட விட அப்படியே வெளிக்கிட்டு அவட வரான என்னை கூட்டிக் கொண்டு வழி நடத்துறவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு இப்படித்தான் எங்களோட வாங்குவோமான்னு சொல்லி மனசார என்னை கூட்டிட்டு போவாங்க. நான் உண்மையிலே எனக்கு அவங்க வாரது, அவங்க எல்லாரும் இந்த நாடு தான். நாங்க தான் ஸ்ரீலங்கா. நாங்க ஒரு ஆள் 2 பேர் தான் இருப்போம் ஸ்ரீலங்காக்காரங்க. ஆனா எங்களை பக்குவமா பார்த்து அழகா அங்களை கூட்டிட்டு போய் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க, தங்களோட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைவா கூட்டிட்டு போய் வருவாங்க. எனக்கு அது ஒரு மேலும் மேலும் நான் வருஷம் இவ பாக்கியம் தரிசிக்கும் பாக்கியம் கண்டிப்பா எனக்கு தருவான நம்பிக்கை எனக்கு இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. சந்தோஷம். நல்ல உள்ளங்கள், நிறைவான மக்கள், நிறைய ஆன்மீக சித்தராக்களோட அனுபவங்களும் நிறைய எனக்கு நடந்திருக்கு. நிறைய சித்தராக்களோட அனுபவம். இந்த 12 ஜோதிலிங்கத்துல துங்கநாத்தும் கூட அப்படித்தான். எனக்கு உண்மையிலேயே அங்க துங்கநாத் குதிரையில தான் போகணும். அது திடீர்னு அப்ப சரியான ஒரு மலை. அப்படின்னு நான் போகும்போது நமசிவாயண்டு போனேன். அங்க போய் அது ஒற்றையடி பாதை மாதிரி ரொம்ப கடுமை. காரணம் தப்பினால் மரணம் பண்ற மாதிரி அந்த சின்ன பாதை. அந்த குதிரையில போகும்போது குதிரை கால் மடங்கினா மடங்கி வழுக்கும். அங்கால டப்பட்டு மற்ற பக்கம் வந்துருவாங்க. அங்க பாதை கூட்டிட்டு போறவங்க அப்படி கூட்டிட்டு போனாங்க. மேல போனதும் பெரிய பெரிய பனிக்கட்டி மழை பெய்ய துவங்கிட்டுது. ஒன்றுமே செய்யலாம். அவ்வளவு இவ்வளவு கட்டியா அவ்வளவுக்குது மழை. அப்ப எங்களுக்கு அது அப்படின்னு நாங்க நிக்கிறோம். அவரை பார்க்கணும் மட்டும் நிக்கிறோம். ஒரு பூசை செய்துட்டு வந்தார் ஒரு ஒரு ஆள். அங்கிருந்து சுத்திட்டு வந்தவர் ஒரு சின்ன ஒரு கலசம் கொண்டு தந்தார். அப்ப என்னத்துக்கு இந்த கலசம் எனக்கு தெரியல. அப்ப எனக்கு பாச தெரியாது. அப்ப பின்னுக்கு நிக்கிறாங்க அவங்கள்ட, இதுக்கு எதுக்கு கண்டு நான் சும்மா எனக்கு தெரிஞ்சதுல அவங்க சொல்றாங்க, உங்களை பானி எடுத்துட்டு வரட்டேன், தண்ணி எடுத்துட்டு தீர்த்தம். அப்ப அது எங்க கொண்டு போக கீழே போகணும் இறங்கி. நான் கீழே போய் அந்த சொன்னில நீர் எடுத்துட்டு அப்படியே வாரன். அப்படியே உள்ள போய் கும்பிட போயிக்க அவங்க சொன்னாங்க, உள்ளுக்க தொட முடியாது, சுத்தி வந்துட்டு வர சொன்னா இந்த பானியை அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ண சொன்னேன். இதுவும் எனக்கு தெரியாது. தானே அவர்களை சொன்ன. அப்ப நான் அப்படியே அந்த நந்திக்கு அபிஷேகம் செய்துட்டு அந்த கொட்டு மழையும் பனி மழை, அந்த பனிக்கிட்டு ஐஸ் மழை கொட்டுது. அந்த ஐஸ் மலை பொழியுது. அதுக்குள்ளேயும் இந்த மூச்சு பிரச்சனையும் இருக்கு. அப்படின்னு நாங்க அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணி நான் இறங்கி சுத்தி வரும்போது என்னுடைய குதிரை பாகனால இருக்கிற மாதாஜி ஓடி மாதாஜி அங்கதான் எனக்கு கொஞ்சம் ஏழாம வந்தது. அதை என்னன்னு சொல்ல முடியல, மூச்செடுக்கலாம் விட. அப்ப நான் பரமேஸ்வரா, நான் எப்படி கீழே இறங்கி என்னுடைய குதிரையை அடைய போறேன்னு எனக்கு தெரியாது, என்ன செய்ய போறேங்க. அப்படியே அந்த அந்த ஒரு கண் இருட்டி போகுது. ஒரு என்னுடைய இதுல ஒரு கை விழுது. கை பிடிக்க மாதாஜி எனக்கு நான் திரும்பி பாக்குறேன். ஒரு ஒரு யாருன்னு சொல்ல முடியாது, அந்த நாட்டுக்காரங்கள்லாம் அவங்க அந்த ஹிந்தியில சொல்றாங்க, எனக்கு பயப்பட வேணாம், நாங்க தானே என்ன கூட்டி அந்த கூடாரத்துல இருத்தி ஒரு சுடுதண்ணி காஃபி போட்டு தந்து எனக்கு ருத்ராட்ச மாலை எனக்கு போட்டு இந்த கழுத்திலேயே போட்டு என்ன கும்பிடுறேன்டாங்க. நான் இதுக்கு என்ன கும்பிடுறாங்க, இல்ல சிவன் சொன்னார், சிவன் சொன்னார் உங்களுக்கு ருத்ராட்சத்தை போட சொல்லி, அதை நான் போட்டுட்டு உங்களை கும்பிட சொன்னேன், நான் உங்களை கும்பிடுறேன் மாதாஜி, எனக்கு ஆசீர்வாதம் தாங்க. அதே ஏன் நடந்தது எனக்கு தெரியாது. நான் அதுக்கு சரி போட்ட உதவி செய்தாங்களேன்னுட்டு நான் டீ தந்தாங்களே என்று நான் கொடுக்க, அவர் சொன்னார் நான் செய்கிறேன் மாதாஜி என்றா. நான் அப்படி அதுக்கு பிறகு நான் எப்படி கீழே வந்தேன் என்னண்டு குதிரைப்பாக எடுத்தேன். ஆனா குதிரைப்பான அதுல குதிரையில என்னை ஏற்றி கீழே இறங்கும் போது சொல்லி கொண்டு வந்த நாமம் என்ன தெரியுமா, சாமியே சரணமையப்பா. எனக்கே தெரியாது, சாமியே சரணமையப்பான்னு கோஷம் போட்டுட்டு வாரேன். அப்பா அந்த குருமாட மாதாஜி சாமியே சரணமையப்பான்னு இப்படி மேல காட்டினான். ஆனா சிவனோட ஓம் நம சிவா சொல்லல, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, இதையே சொல்லித்தான் நான் கீழே வந்துடுறேன். அதுக்கு ஐயன் எப்படி வந்தானது எனக்கு தெரியாது தாயி. அவ்வளவு நிறைவா இருந்தது எனக்கு. நிறைய பயணங்கள் நீங்களும் மேற்கொள்ளணும். இதெல்லாம் கேட்கும் போது பயமா இருக்கு, நம்மெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வருவோமா அப்படின்னு கொஸ்டின் எங்களுக்குள்ள வருது. ஏன்னா குளிர் அப்படிங்கிறதே பெரிய விஷயம், தாங்கிறதுன்றது. அவ்வளோ குளிர், பனி மழை பொழிஞ்சதுன்றீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி சிவனை அவ்வளவு ஆசையாக தரிசிச்சுட்டு வந்திருக்கீங்கன்றது பெரிய விஷயம். உங்களுடைய
ஆசீர்வாதம் எங்க அத்தனை பேருக்கும் இந்த சிவராத்திரியில வேணும். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கிடைக்கும், எல்லா நிறைவுகளும் கிடைக்கும். அம்பாளாக வீட்டிலிருந்து வழி நடத்தி இவ்வளவு தூரம் தாண்ட ஒவ்வொரு தரமும் இந்த கண்ணீரோடு இதுல வந்து அவட்ட வந்து கும்பிட்டுட்டு நீங்க கொடுக்குற குங்குமமோ இல்ல நூறு அவங்களுக்கு பெரிய ஒரு பிரசாதமா அவங்களுக்கு அது கிடைக்கும்போது நிறைவோடு போறாங்க. நான் வரும்போது என்னோட கேட்கும்போதோட அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைவா கொடுக்கும்போது ஏதோ ஒரு மனதில் ஒரு விடிவு வருது, எங்களுக்கு நல்லது நடக்குது அப்படி ஒரு நினைவோட போயினம் இல்லை. அதுவே ஒரு பெரிய ஒரு நிறைவான ஒரு செல்வம். அது எது இருந்தாலும் பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனா ஒருத்தருடைய நாவில இருந்து இன்னொருத்தர் வாழ்த்தும் வரம் இருக்கலாம். அது மன நிறைவோட ஆள் மனதிலிருந்து வர அந்த நிறைவு வந்து யாருக்குமே அது ஒரு பொக்கிஷமா தான் அது இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தான் தேவாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துறதுக்கு தான் வாயி, எந்த குறையும் இல்லாம அதை எல்லாத்தையுமே நிறைவா பார்க்கக்கூடிய மட நெஞ்சு, அந்த அம்பா சாமி மேல வச்சிருக்கக்கூடிய காதல். இதெல்லாம் நம்ம குறையா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அதாவது இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்க மாட்டோம். பைத்தியக்காரத்தனமா எனக்கு அந்த சாமியை பார்த்தே ஆகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மட நெஞ்சு, அறிவில்லாத நெஞ்சால மட்டும்தான் இவ்வளோ பெரிய பக்தியை செலுத்த முடியும். அது வந்து பக்திக்கு உள்ள ஒரு 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 குவாலிட்டி அல்லது குவாலிஃபிகேஷன்னு சொல்லலாம். எந்த காரண காரியமும் இல்லாம இப்ப நீங்க அங்க போயிட்டு வந்தா என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா அல்லது நான் இன்னும் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படின்னு வேண்டி நீங்க போகல. அதுதான் பக்தி. அதுவும் இவ்வளவு சிரமப்பட்டு அழகா பார்த்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய பாதங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். நன்றி. நன்றி.